எதுக்கு வாழ்கிறோம்? ஏன் வாழணும்? ஒரே லைஃப் தானே. திரும்ப திரும்ப ஒரு டேவை திரும்ப திரும்ப வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம். திரும்ப திரும்ப வந்து பிறக்கிறோம், அதே வேலையை ரொட்டீனாக பண்ணிகிட்டே இருக்கோம். பிறக்கிறோம், படிக்கிறோம், கல்யாணம் பண்ணிக்கிறோம், பிறக்கிறோம், படிக்கிறோம், கல்யாணம் பண்ணிக்கிறோம், வேலை செய்கிறோம். அப்படின்றதுக்கு என்னென்னா, திரும்ப திரும்ப ஏன் நமக்கு சாவு மேலே பயம் வருது? ஏன் வாழணுன்ற ஆசை அவ்வளோ இருக்குது அப்படின்னா, தேடி 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 போனால் என்ன, அது ஒரு சந்தோஷமாக இருக்குது. வாழ்கிறத நான் இது என்னோடய தியரி சார், நான் எப்படி தான் புரிஞ்சுக்கிறேன். வாழ்கிறது வந்து சந்தோஷமாக இருக்குது பயங்கரமாக. நம்மளால் மற்ற உயிரினங்களை விட பெட்டரான விஷயங்கள் பண்ண முடியுது. ஸோ வாழ்கிறது ஹாப்பியாக இருக்குது. ஆனால் அதை நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ வாழ்கிறது சந்தோஷமாக இருக்குது அப்படின்னா நம்ம தொடர்ந்து வாழணும். நமக்கு ஒரு 50 60 வயசுலேயே 70 வயசுலேயே செத்து போயிடும். அப்போ வாழ்க்கையை தொடர்ந்து வாழ்கிறதுக்கு தான் எக்ஸ்டென்ஷன். நம்ம இன்னொரு குழந்தையாக மாறிக்கிறோம். அப்போ நாமன்றது நாம் மட்டும் இல்லை, அப்பாவும் நாம தான் அப்பா, நான் தான் புள்ள தான் நான். ஸோ தொடர்ந்து வாழ்ந்துக்கிட்டே இருக்கும், சாவுன்றது இல்லை. ஸோ பாடி மாறி மாறி நாலேஜ் வழியாக தொடர்ந்து வாழ்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ எது உயிர் வாழ முக்கியம் அப்படின்னா அறிவு தான் முக்கியம். உங்கள் அறிவு வழியாக தான் நீங்கள் தொடர்ந்து உயிர் வாழ்ந்துக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அப்போ உங்கள் அறிவை பெருக்கிறதன் வழியாக நீங்கள் தொடர்ந்து பெட்டரான இடத்துல இன்னும் உயிர் வாழ்ந்துகிட்டே இருக்க முடியும்னு தோணும்.